ஓம் நமோ வெங்கடேஷாய. மார்ச் மாதத்தோட சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து மார்ச் மாதத்தோட ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளாரையே ஃபுல்லாகிடுதுங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் கிடையாது. அடுத்து இந்த புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிக்கெட்டுக்கு நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணாலும் சரி, சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ணாலும் சரி, ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணாலும் சரி, உங்களோட ஆதார் உங்களோட மொபைலையே ஃப்ரண்ட் சைட் பிடிச்சி, அதாவது ஃபோட்டோ இருக்கிற பக்கமாக பிடிச்சி அந்த ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற மொபைல்லையே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணால் அங்கே ரீசைஸ்ன்னு இருக்கும். பர்சன்டேஜில் 100% கீழே இருக்கிற ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஆன்லைன்லேயே எப்படி இது ரீசைஸ் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஃபோட்டோ ரெடி பண்ணி ரீசண்ட்டு பிக்கில் கேலரியில் வச்சுக்கோங்க. ஒரு லாகின்லேருந்து சீனியர் சிட்டிசன்னா அவங்களுக்கு 65 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. கூட அட்டெண்டர் தேவைப்பட்டால் நம்ம புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகலாம். அவங்களோட ஏஜ் லிமிட் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. 50 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஸ்பவுஸுன்னு தான் போட்டிருக்கும். அதாவது ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட், அதுக்கு தான் ஸ்பவுஸுன்னு போடுறாங்க. இருந்தாலும் பிளட் ரிலேட்டிவ் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஏஜ் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. இந்த டிக்கெட்டில் போகிறப்போ 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னா சில டைம் விடுறாங்க, சில டைம் விடுறது கிடையாது. அழைச்சிட்டு போங்க, விட்டால் கூட்டிகிட்டு போங்க. இல்லையா அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு யாராவது ரெடியாக வச்சுட்டு போங்க. ஸோ அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி தான் அலோவ் பண்ணுறாங்க. மெடிக்கல் கேட்டகரியில் டிடிடியில் ஒரு சில கேட்டகரி வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் ஆதார் ஃபோட்டோவே அப்லோட் பண்ணால் போதும். நேரில் போகிறப்போ இப்போல்லாம் டாக்டர் சர்டிஃபிகேட்டை விட டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்குறாங்க. ஸோ உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரியும் எதுக்கும் சேஃபர் சைடு வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா ஆதார் அப்லோட் பண்ணுங்கள். நேரில் போகிறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க, நம்ம காமிக்கணும். இந்த ஆதார் மெயின் பில்கிரிம்க்கு மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமா, கூட அட்டெண்டரோட தான் சேர்த்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னா உங்களுக்கு அட்டெண்டரோட சேர்த்து அப்லோட் பண்ண தெரிஞ்சால் அப்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களோடதை மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அட்டெண்டரோட சேர்த்து ஒரு ஃபோட்டோவை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணுங்கள். அதாவது மெயினாக ஃபஸ்ட்டு யார் பேரை கொடுத்து புக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் அப்லோட் பண்ணுங்கள். நேரில் போகும்போது தரிசன டிக்கெட், ஒரிஜினல் ஆதார், எந்த கேட்டகரியில் இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு ஆதார் போதும், மெடிக்கல் கேட்டகரிக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி வச்சுக்கோங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்க்குறது சீனியர் சிட்டிசனுக்கு தான் பார்ப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரிக்கும் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் ஏஜ் லிமிட் பார்க்க மாட்டாங்க. மெயின் பில்கிரிமாக இருக்கட்டும், அட்டெண்டராக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்கும் ஏஜ் கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு தான் ஸ்ட்ரிக்டாக ஏஜ் பார்ப்பாங்க. இப்போ புக்கிங் பற்றி பார்க்கலாம். மத்தியானம் 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரீசன்ட் பீக்கில் 2:55 லாகின் செய்துக்கலாம். ஒரே மொபைல் நம்பர்லேயே நீங்கள் ஆப்லேயும் லாகின் செய்யுங்க, போர்ட்டல்லையும் லாகின் செய்யுங்க, லாகின் ஆகும். இப்போது ரீசெண்டாக ஆர்ஜித சேவா புக்கிங்கில் கூட போர்ட்டலில் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆர்ஜித ஆப்பில் பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டிக்கெட்டு ஒரு டைம் பொறுத்து சிலதில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் உடனே காமிச்சிரும் கம்மியாக, சிலதில் அதிகமாக காமிக்கும். எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் லாகின் செய்யலாம் அப்படின்னா எப்போ எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும், புக் பண்ண போகிறதா இருந்தாலும், அது எந்த தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், இந்த சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் அதே மொபைல் நம்பர், ஆதார், இமெயில் ஐடியில் புக் பண்ணிக்கலாம். ரீசண்டாக நீங்கள் சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டே புக் பண்ணியிருக்கிறீங்க, மறுபடியும் 90 நாட்களுக்குள்ளார புக் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அது முடியாது. ஏன்னா ஒரு தடவை சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மெயின் பில்கிரிமுக்கும் சரி,
அட்டெண்டருக்கும் சரி. இந்த டிக்கெட்டில் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் இதே டிக்கெட்டோட தான் நீங்கள் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். மற்ற தரிசன டிக்கெட்டோட கேல்குலேட் பண்ணாதீங்க. இப்போது இதை புக் பண்ணிவிட்டு வைகுண்ட துவார தரிசனம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம். இதை புக் பண்ணிவிட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம், புக் ஆகும். ஆனால் மறுபடியும் இதே டிக்கெட்டை புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ 3 மணி போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சீனியர் சிட்டிசன் தர்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிறது தான் எந்த டிக்கெட்டாக இருக்கட்டும் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஸோ இதில் எந்த கேட்டகரியில் புக் பண்ண போகிறீங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் பில்கிரிமோட ஏஜ் இங்கே கொடுக்கணும். அட்டெண்டர் தேவையா இல்லையா, அதான் அக்கம்பனி வித் தி ஸ்பவுஸ்ன்னு கேட்குறாங்க. தேவை இல்லைன்னா நோ கொடுங்க, தேவை இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. சிலருக்கு நடக்க முடியாமல் ஹெல்ப் தேவைப்படும், அப்போது புக்கிங் பண்ண முடியாத மாதிரி அட்டெண்டர் கூட இல்லை, நாங்கள் எப்படி போகிறதுனா கவலையே படாதீங்க. வெயிட்டிங் ஹாலில் வாலண்டரி சேவாக்ஸ் இருப்பாங்க. சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் டிக்கெட் கொடுத்து செக்கிங் பண்ணுவீங்க இல்லையா, அவர்கிட்டே சொல்லுங்கள் எங்களுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாலண்டரி சேவாஸ் ஜென்ஸாக இருந்தால் ஜென்ஸுக்கும், லேடிஸாக இருந்தால் லேடிஸுக்கும் அசைன் பண்ணுவாங்க. சிலருக்கு கோயில் உள்ள வீல் சேர் அலோடு கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படின்னா நம்ம சூப்பர்வைசர் கிட்ட சொன்னால் நம்மளை தூக்கிட்டு போய் தரிசனம் பார்க்க வச்சுட்டு மறுபடியும் கொண்டு வந்து வெளியில் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போயிட்டு வரலாம். கோயில் உள்ள வீல் சேர் கிடையாது. வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் வச்சுருக்கோம், இந்த சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட்டில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. நாங்கள் 300 ரூபா போட்டிருக்கோம், வயசில் பெரியவங்க தான், முடியாதவங்க தான், ஆனால் இதில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக ரூல் படி போக முடியாது. அது அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சூப்பர்வைசர் ஒத்துக்கிட்டாருன்னா உண்டு. நீங்கள் ட்ரை பண்ணி தான் பார்க்கணுமே தவிர ஷியோராக சொல்ல முடியாது. ஆஸ் பர் ரூல் வேறு டிக்கெட்டை வச்சு இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ போய் நம்ம கெஞ்சுறோம் அப்படின்னா அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்னு தெரியாது. சிலர் முடியாதுன்னு சொல்லுவாங்க, சிலர் கொஞ்சம் கோமா பேசுவாங்க, சிலர் விடவும் செய்வாங்க. அது அவரோட மைண்ட் செட்டை பொறுத்து. அதனால் ரூல் படி அப்படி கிடையாது. வேறு எந்த தரிசன டிக்கெட்டும் வச்சுக்கிட்டு சீனியர் சிட்டிசன் க்யூவில் போக முடியாது. அப்படி ஒரு வேளை வேறு தரிசன டிக்கெட் வச்சுருக்கிறீங்க, ரொம்ப முடியாமல் இருக்கீங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு முடியாதவங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் கேட் கிட்ட போய் தரிசன டிக்கெட் ஆதாரோட கேட்டு பாருங்கள். அவங்க நம்மளை பார்க்குறப்போ ஃபிசிக்கலி நம்மளால் நடக்க முடியாது அப்படின்னு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே ஸ்டாஃப் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அதனால் அங்கே போய் வேணால் கேட்டு பாருங்கள். ஸோ நோ கொடுத்துக்கோங்க. மெடிக்கல் கேஸில் கூட என்னென்னங்கிறது இதிலே கொடுத்துருக்குறாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிரெயின் சர்ஜரி, கேன்சர் பேஷண்ட், ஸ்பைன் சர்ஜரி, அனேபிள் டு வாக், இது எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் கிட் அவங்களையும் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து மார்ச் மாதத்தில் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சீக்கிரமாக புக் ஆகக்கூடிய நாட்கள் அப்படின்னா உகாதி, வீக்கெண்டு, தெப்ப விழா இருக்குது, அந்த நாட்கள், பௌர்ணமி, கருட சேவா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்கள் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். இதுலேயே நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீக் டேஸ்லலாம் நீங்கள் மந்த் எண்டுலலாம் ட்ரை பண்ணுறீங்க, விசேஷ நாட்கள் எதுவும் இல்லாத டேட் அண்ட் டைமில் அப்படின்னாலும் சரி, கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தப்பில்லாமல் பொறுமையாக நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக. எங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா யாரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டைப் பண்ணும்போதே ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார இந்த டிக்கெட்ஸும் ஃபுல் ஆகிடுது. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் 3 மணி ஸ்லாட் தான். வேறு எந்த டைம்லேயும் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் வச்சுக்கிட்டு நம்ம தரிசனம் பார்க்க முடியாது. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ 1 மணி போல் நம்ம போகலாம். 3 மணிலேருந்து 3:05 அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து வெயிட்டிங் ஹாலில் இருக்கிற கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் வெயிட்டிங் ஹாலுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும் அப்படின்னா பேட்ரி காரில் கோயில் கோபுரம் வரைக்கும் வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகலாம். அந்த இடத்துல உங்களுக்கு வீல் சேர் தேவைப்பட்டால் கூட ஒன்றே இருக்குது, அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ட்ட கேட்டு பாருங்கள். வெயிட்டிங் ஹாலுக்கு அதில் வந்துடலாம். நீங்கள் வெயிட்டிங் ஹாலுக்கே போய் கார்லேயே இறங்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மியூசியம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கும், அதன் வழியாக நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கேயே கூட கார் பார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கிட்டேயே. ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு தரிசனம் போயிட்டு மறுபடியும் அங்கேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட்டிங் ஹால் வரைக்கும் கார், ஜீப் வரலாம். இல்லை நாங்கள் பஸ்ஸில் தான் வந்திருக்கோம், இருந்தாலும் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் வண்டியில் போக முடியுமா அப்படின்னா மியூசியம் வரைக்கும் ஃப்ரீ பஸ்ஸில் வந்துடுங்க ஜீப்பில்.
அங்கேருந்து உங்களுக்கு பேட்டரி காரில் உங்களுக்கு சர்வீஸ் உண்டு வெயிட்டிங் ஹால் வரைக்கும். வெயிட்டிங் ஹால்லேயே சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுப்பாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது, மொபைல் கொடுத்துக்கலாம், லக்கேஜ் கொடுத்துக்கலாம். மறுபடியும் தரிசனம் பார்த்துட்டு முதல்ல வந்து நம்ம லக்கேஜு பேக்கெல்லாம் மொபைல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா லட்டு வாங்க போங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் போகிறப்போ இந்த டிக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக லட்டு கவுண்டரில் க்யூ இருக்குது. ஆனால் இதில் சாமி பார்த்தவங்க எல்லாம் ஒரே டைமில் போகிறதுனால அகெயின் அந்த கவுண்டர் கூட கூட்டமாக தான் இருக்குது. இந்த தடவை லாஸ்ட்டாக போகிறப்போ எங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு போனாங்க, அப்போ கூட்டமாக தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பாருங்கள், எந்த கவுண்டரில் கூட்டம் கம்மியாக இருக்கோ நம்ம வாங்கிக்கலாம், இல்லை சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு இருக்கிற கவுண்டரில் கூட நம்ம வாங்கிக்கலாம். மெயின் கோபுரம் வரைக்கும் நீங்கள் பேட்டரி காரில் வரீங்க அப்படின்னா மெயின் கோபுரத்துக்கு ரைட் சைடில் தெற்கு மாட வீதியில் நீங்கள் வர்றப்போ திருமலை நம்பி சன்னதி தாண்டி உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் இருக்கும். அதுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அண்ட் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற எல்லா புக்கிங்க்குமே சேமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சிலதுக்கு தான் வேறு மாதிரி இருக்கும், தவிர புக்கிங் எல்லாம் சேம் தான். ஸோ ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுங்க, பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுங்க, இமெயில் ஐடி தேவைப்படும், அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். புக்னோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும், டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் டிக்கெட் போடுறீங்க, மெயின் பில்கிரிம்க்கு மட்டும்தான் டிக்கெட் போடுறீங்க, அட்டெண்டர் இல்லாமல் அப்படின்னா ரூம் புக் பண்ண முடியாது. அட்டெண்டரோடு புக் பண்ணுறப்போ நம்ம ரூம் போட்டுக்கலாம். இந்த டிக்கெட் மூலமாக ஒரு ரூம் போட்டுக்கலாம். திருமலாலையோ திருப்பதிலையோ ஃபஸ்ட்டு திருமலாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் ஆகிடுச்சுன்னா கீழ் திருப்பதியில் கிடச்சா கூட ஓகே, நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கூட நம்ம மலைக்கு போயிட்டு வரலாம். ஒருத்தருக்கு டிக்கெட் இருந்தால் ரூம் போட முடியாது, 2 பேருக்காவது டிக்கெட் வேணும். அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் இந்த டிக்கெட்டை செலக்ட் பண்ணி ரூம் போடுறப்போ அந்த லிங்க் மூலமாக ஒன்று திருமலாவில் போட்டுக்கலாம், ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பதியில் போட்டுக்கலாம். நீங்கள் புக் பண்ண தரிசன டேட்டுக்கும் அதுக்கு முதல் நாளும் அவைலபிலிட்டி காமிக்கும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டான இருக்கிற டைம் ஸ்லாட்டில் புக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசனுக்கு சொல்லிட்டு தனியாக ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லலாம் ரூம் கொடுக்கறது கிடையாது. பொதுவாக பக்தர்கள் மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் எப்படி ரூம் புக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ அவங்கவுங்க தரிசன டிக்கெட்லேயும், நேரில் புக் பண்ணுறப்போ க்யூவில் நின்று வாங்கிக்கணும் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் உள்ளே போகிற வரைக்கும் மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை வெயிட் பண்ணி தான் விடுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களும் பின்னாடியே வந்துடுவாங்க. தரிசனத்துக்கு 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பொறுமையாக போய் சுவாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ க்ரௌட் இருக்கத்தான் செய்யும். அந்த வெண்டி வாக்கிலேருந்தெல்லாம் வெளியில் வர்றப்போ அதுக்கு தான் நீங்கள் சீக்கிரமாக போய் ஃபஸ்ட்டு கேலரியில் உட்கார்ற மாதிரி முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ரொம்ப தள்ளிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு போகிறத சேவ் பண்ணிக்கலாம். கூட்டம் இருக்கும் தான், மற்ற தரிசன டிக்கெட்டை நிறுத்திட்டு தான் விடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்துருவாங்க. அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கேலரி செகண்ட் கேலரிக்குள்ளே உட்காந்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வெளியில் வந்துடலாம். ஓரளவுக்கு நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு 3:45 ஆகும். சுவாமி தரிசனம் சீக்கிரமாக பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வெளியில் கூட்டம்லாம் தாண்டி லட்டு குட்டி லட்டுலாம் வாங்கிட்டு கோபுரத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு 3:35 3:45 போல் ஆகிடும். தனியாக தான் போடுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாருனாச்சும் வேணும்னா அங்கே இருக்கிற வாலண்டியர் சேவாக்ஸ் கிட்ட கேட்டால் உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டுமே உங்கள் கூட வந்து சாமி தரிசனம் பார்க்க வச்சுட்டு கொண்டு வந்து விடுவாங்க. இப்போ கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகணும், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களன்னா அந்த ஹெல்ப்பெல்லாம் அவங்க செய்வாங்க. சூப்பர்வைசர்கிட்டே சொல்லுங்கள், இல்லை அங்கே இருக்கிற சேவாக்ஸ் கிட்டே சொன்னாலே அவங்க வந்துடுவாங்க. 1 மணிக்கு போட்டிருக்கிறது ரிப்போர்ட்டிங் டைம். அந்த ஹாலில் நம்ம இருக்க வேண்டியதுக்குண்டான நேரம். தரிசனம் 3 மணிக்கு தான் விடுவாங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் டைப் பண்ணி ஆதார் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா தப்பு இல்லாமல் செய்துக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபோட்டோ மறக்காமல் ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கோங்க. ஆப்பில் கிளிக் பண்ணுறப்போ கேலரின்னு வருது, போர்ட்டலில் புக் பண்ணுறப்போ மீடியா பிக்கர்னு வருது, அதை கிளிக் பண்ணிக்கணும் போர்ட்டலில் கிளிக் பண்ணுறப்போ. ஆக்சுவலாக ஆப்பில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் மட்டும் கம்மியாக காமிக்கிது அப்படின்னா ஆப்பு இப்போதைக்கு ரீசண்ட் புக்கிங்ஸ்லலாம் சொல்கிறேன் ரொம்ப வசதியாக இருக்குது. அதுக்காக போர்ட்டல் ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்காதீங்க. ஏதாவது ஒரு இஷ்யூவில் இருந்தால் டக்குன்னு நம்ம அதில் போகிறதுக்கு போர்ட்டலும் தேவைப்படும். ஒரே நம்பர்லேயே நீங்கள் லாகின் செய்யலாம். வேறு தரிசன டிக்கெட் புக் பண்ண நம்பரில் லாகின் செய்யலாம். ஒரு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்போ இப்போ சொன்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
வேறு ஏதாவது உங்களுக்கு புக்கிங்கில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.